Hello friends, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம சிக்கன் பன் தான் செய்ய போறோம். இந்த சிக்கன் பன் வந்து டின்னராவும் சாப்பிடலாம், ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். நல்லா சூப்பரா இருக்கும். வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cookies. ஒரு பவுல்ல வார்ம் மில்க் எடுத்துங்க. வார்ம் மில்க் எடுத்துட்டு இதுல ஈஸ்ட் சேர்த்துங்க. வார்ம் மில்க்ல ஈஸ்ட் சேர்த்தா தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கிறேன். நான் ஆல் பர்பஸ் மாவு 2 கப்பு. பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஈஸ்ட் போட்டுக்கிறதுனால இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணினே வரேன். இப்போ நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிக்காம நல்லா உப்பி வருது. இப்போ வந்து கவர் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வந்து நிறைய வதக்கணும்னு அவசியம் இல்லை, கிளாஸியாக இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துங்க, நல்லா கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். போன்லெஸ் சிக்கனை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா இது மாதிரி கொத்து கறி மாதிரி ஆகிடும். அந்த கறியை வந்து இதில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா உடச்சி விடுங்க, உதிரி உதிரியாக வர மாதிரி. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறினே வரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலர் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேல் கலரில். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச பெல் பெப்பர், புடை மிளகாய் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குதோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாசனைக்கு கரம் மசாலா, அப்புறம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவை நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே வந்துருக்குது. ஒரு குத்து டம்மாலும் ஒரு குத்து குத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து வெளியே எடுத்துட்டு நல்லா கசிணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பிசைச்சிங்கன்னா தான் நல்லா நம்ம பேக் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது இது மாதிரி நல்லா முன்னாடி இருக்கிற மாவு வந்து பின்னாடி மச்சு மச்சு விட்டுனுவாங்க. அப்போ நல்லா பிரிஞ்சு லேயர் லேயராக வரும். இப்போ வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பால்ஸ் மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டை விட்டுற மாதிரி நம்ம அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி இதை ஒட்டி எடுத்துக்குங்க. இந்த மாவு வந்து திருப்பியும் இந்த மாவுங்களை வந்து வெளியே இருக்கிற மாவு வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும். மடிச்சு விட்டீங்கன்னாக்கா அப்போ அந்த லேயர் லேயரெல்லாம் நல்லா இருக்கும். உருட்டி வச்ச மாவு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மாதிரி நல்லா பட்டையாக தட்டிக்குங்க. தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஃபில்லிங்கை வந்து இது சென்டரில் வச்சு நம்ம இது ஓரமாக மடித்து க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சைஸ் நீங்கள் தட்டி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அதிகமாக வச்சிங்கனாக்கா க்ளோஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக இது மாதிரி மாவை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இது மாதிரி கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகணும். பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு உருட்டிக்கிங்க. கையில் உருட்டிட்டு மேலே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் இந்த பன்னு வந்து ரேஸ் ஆகி வரும்போது பேக் ஆகும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பன் ஷேப்பில் நல்லா கரெக்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ஷேப்பு. இப்போ வந்து நான் ட்ரேயில் வந்து வச்சுருக்கேன். நான் இன்னொரு பால் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே மெத்தட் தான் ஃபில்லிங்கை வந்து சென்டரில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஷேப் பண்ண போகிறோம். பன் ஷேப்பு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா ஓப்பன் ஆகிடும். இது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துங்க. நான் வந்து இதுக்கு மேலே வந்து மில்க்கு வந்து வாஷ் கொடுக்குறேன் நான். ஏன்னா அப்போ நான் பேக் ஆகி வரும்போது கலர் கொடுக்கும். இது நல்லா சூப்பராக இருக்கும் கலரு. அதனால் நான் வந்து மில்க் கொடுக்குறேன். உங்களுக்கு மில்க் வேணான்னா நீங்கள் எக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்யறதுல வந்து எக்லெஸ் பண்ணு தான் செய்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம டோர் ரெடி பண்ணும் போதே ஒரு எக்கை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மில்க் வாஷ் கொடுத்துட்டு பிறகு வெள்ளை எள்ளு வந்து நான் மேலே வந்து தூவிக்கிறேன். வெள்ளை எள்ளு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் மேலே தூவிக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும்.
நான் வந்து இந்த வெள்ளையில தூவிட்டு 10 நிமிஷம் வந்து இது வந்து வைக்க போறேன். அந்த டைம்ல வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு நம்ம 220 டிகிரியில 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாக்கா நமக்கு சூப்பரான அருமையான சாஃப்டான சிக்கன் பன் வந்து ரெடி ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா என்ன சூப்பரா இருக்குது பாத்தீங்களா? அழகா கடையில வாங்குற மாதிரியே இருக்குது. நம்ம வந்து வீட்லயே கடையில வாங்குற டேஸ்ட்லயே அழகா வீட்லயே செய்யலாம். இது மாதிரி நீங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா விருந்தாளிங்க வீட்டுக்கு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குதுன்ட்டு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் வந்துருக்குது. ஓவன் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் சால்ட் கொட்டிட்டு இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியோடு இது மாதிரி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Bye. Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.